இப்போ ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே போய் ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணும்போது விஜய் அஜெண்டாக்காக ஒர்க் பண்ணல. திமுகவை எதிர்க்கணும், திமுகவை தோக்கடிக்கணும், அல்லது அங்கே இருக்கிற உதயநிதிக்கு எதிராக வேலை செய்யணும், இல்லை விசிகாவை அங்கேருந்து இழுக்கணும், ஏதோ ஒரு அஜெண்டாவில் அவங்க ஆதவ அர்ஜுனா தனிப்பட்ட விஷயத்துக்காக வேலை பார்க்க ஒர்க் பண்ணுறாரு. அது அவர் வந்து அவருக்காக ஒர்க் பண்ணல. விசிகாவில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அவர் அங்கே டிப்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே தாவேக்காவுக்கு டெபியூட் பண்ணியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் தான் டெபியூட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆதவ அர்ஜுனாவே ஆர்எஸ்எஸ் தான் அங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்றாங்க. நீ அங்கே போய் ஒர்க் பண்ணுன்னு அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்றாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை திமுகலேருந்து இழுக்கணுன்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. அதுக்கு நேற்று ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு திருமாவளவன். தாவேக்கா கதையும் அவர் மூடிட்டார். ஆக்சுவலாக அவர் ட்ரை பண்ணி பார்த்தார். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அஜெண்டாவில் இருக்காங்க. ஆரோக்கியசாமிக்கு என்ன, அவருக்கு வந்து எப்படியா சீமானோட கூட்டணி சேரலாம், இல்லை வந்து பாமக அன்புமணியோட ஒரு ஏற்கனவே கான்டாக்ட் இருக்குது, அவங்களோட கூட்டு சேரலாமான்னு ஒரு அந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். புசி ஆனந்துக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியுமா தெரியாதா? அவர் பாண்டிச்சேரி ஆள். எவ்வளோ தூரம் அவருக்கு தமிழ்நாட்டுடைய உட்கட்சி உள்ள இன்டீரியரான பாலிடிக்ஸ்லாம் தெரியும்னு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி இருந்ததுன்னா, பிரசாந்த் கிஷோர் பீகாரில் இருக்கார். அவர் இங்கே வந்து எப்போ ஒரு அட்வைஸ் பண்ணுவார், ஏது பண்ணுவார், அவரே எலெக்ஷனில் பிஸியாக இருக்கார். ஸோ இந்த 4 பேர் 4 திசையில் வந்து விஜய் இழுக்கும்போது விஜய் வந்து விஜயோட மைண்ட் செட் என்னன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது.